வணக்கம். இது ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம். இன்று 31/7/2025 வியாழக்கிழமை. இன்றைய தினமும் தமிழர் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன், வலம்புரி, யாழ் தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளுடைய முன்பக்க செய்திகளை பார்க்க போகிறோம். அந்த வகையில் உதயனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது. செம்மணி புதைகுழியில் உருக்கம், குழந்தையை அணைத்தவாறு என்பு தொகுதி ஒன்று மீட்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அரியாலை செம்மணி புதைகுழியில் குழந்தையின் என்பு தொகுதியை அணைத்தவாறு என்பு தொகுதி ஒன்று அவதானிக்கப்பட்ட நிலையில் அவ்விரு என்பு தொகுதிகளும் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. அதே நேரம் உதயனின் கிளிநொச்சி பணிமனை இனந்தெரியாதவர்களால் உடைக்கப்பட்டிருப்பதான செய்தி வெளியாக இருக்கிறது. கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக புகைப்படத்துடன் வெளியாக இருக்கிறது. உதயன் ஊடக நிறுவனத்தின் கிளிநொச்சி பணிமனை இனந்தெரியாத நபர்களால் உடைத்து சேதமாக்கப்பட்டிருப்பதாகவும் நேற்று அதிகாலை இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். அந்த வகையில் உதயனின் முன்பக்க பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது. செம்மணி புதைக்குழியில் உருக்கம், குழந்தையை அணைத்தவாறு என்பு தொகுதி ஒன்று மீட்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அரியாலை செம்மணி மனித புதைக்குழியில் குழந்தையின் என்பு தொகுதியை அணைத்தவாறு என்பு தொகுதி ஒன்று அவதானிக்கப்பட்ட நிலையில் அவ்விரு என்பு தொகுதிகளும் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. செம்மணி மனித புதைக்குழி மீதான அகழ்வு பணிகளின் 2ஆம் கட்ட நடவடிக்கை 25ஆம் நாள் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது குழந்தையின் என்பு தொகுதியை வலது கரத்தினால் அணைத்தவாறு என்பு தொகுதி ஒன்று அவதானிக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 4 என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 3 என்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இதுவரை 115 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 102 என்பு தொகுதிகள் முற்றாக மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் என்று சொல்லி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் உதயனின் கிளிநொச்சி பணிமனை இனந்தெரியாதவர்களால் உடைப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. உதயன் ஊடக நிறுவனத்தின் கிளிநொச்சி பணிமனை இனம் தெரியாத நபர்களால் உடைத்து சேதமாக்கப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெறுவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருகோணமலை சம்பூர் பகுதியில் அண்மையின் மனித என்பு சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் தேவை என்று நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. திருகோணமலை சம்பூரில் கன்னிவடி அகற்றும் பணிகள் இடம்பெற்ற போது மனித என்பு தொகுதிகள் சில மீட்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து மீட்கப்பட்ட என்பு தொகுதிகளில் தொடர்பிலும் அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை தொடர்பிலும் அறிக்கை வழங்குமாறு தொடர்புடைய மருத்துவ அதிகாரிகளுக்கு மூதூர் நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இந்த அறிக்கை நேற்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சம்பூரில் மீட்கப்பட்ட என்பது தொகுதிகள் நீண்ட காலத்துக்கு உட்பட்டவையாக காணப்படுகிறது. அந்த பகுதியில் விரிவான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டாலே தீர்க்கமான தீர்மானங்களை எடுக்க முடியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து எதிர்வரும் 6ஆம் தேதி நீதிமன்றில் விரிவான கலந்துரையாடலை நடத்தி தொடர்ச்சியான அகழ்வு பணி முன்னெடுக்கப்படுவதா இல்லையா என்பதை தீர்மானிக்கப்பட இருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். போலி அழைப்பாளர்களால் நிதி மோசடி என்ற செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாக இருக்கிறது. போலி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளை அனுப்பி பண மோசடி செய்யும் முயற்சிகள் நாட்டில் அதிகரித்திருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. அதே நேரம் கோட்டாபாய ராஜபக்சவினுடைய புகைப்படத்தோடு ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. லலித் குகன் ஆட்கொணர்வு மனு சாட்சியம் அளிக்க கோட்டாபாய தயார் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. 2011ஆம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பிலான ஆட்கொணர்வு மனுவில் சாட்சியமளிக்க தயாராக உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அறிவித்திருப்பதாகவும் லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குக்காக யாழ்ப்பாணத்திற்கு பாதுகாப்பு காரணங்களால் வர முடியாது, ஆகவே கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சாட்சி வழங்க தயாராக இருப்பதாக கோட்டாபாய ராஜபக்ச தன்னுடைய வழக்கறிஞராக அறிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்லியிருக்கிறது. ஆவரங்காலில் விபத்து, முதியவர் உயிரிழப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் மேலதிக சிகிச்சையின் போது மறுநாள் உயிரிழந்தார். முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த இளையதம்பி நந்தகுமார் என்ற 70 வயது மதிக்கத்தக்க நபரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல இளைஞர்களுக்கு இலவச விசா மாலத்தீவு அறிவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. மாலத்தீவுக்கு செல்லும் இளைஞர்களுக்கு 90 நாட்கள் காலப்பகுதியை கொண்ட இலவச வருகை விசாக்களை வழங்க மாலத்தீவு அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போது மாலத்தீவு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அங்கு பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறார். இந்த பேச்சுவார்த்தைகளின் பலனாக இந்த இலவச விசா அறிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல இசை நிகழ்ச்சிக்கு சென்றவர் பாம்பு தீண்டி பரிதாப சாவு, புத்தூரில் சம்பவம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் புத்தூர் மேற்கு பகுதியில் பாம்பு தீண்டி இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். செல்வச்சென்னதி மிரோஜன் என்ற 27 வயது மதிக்கத்தக்க நபரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏராளமான குழந்தைகளுக்கு விளையாட்டுகளை தவிர்ப்பதால் விட்டமின் குறைபாடுகள் மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இன்றைய குழந்தைகள் மைதான அல்லது வெளிப்புற விளையாட்டுகளை தவிர்த்து வருகின்ற காரணத்தினால் விட்டமின் டி குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த குறைபாட்டுடன் தான் இன்று ஏராளமான பிள்ளைகள் வளர்கிறார்கள் என்று சிறுவர் மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம்.
அதே நேரம் எதிர்வரும் 2 வாரங்கள் வடக்கில் மழை என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. வெப்பச்சலனம் காரணமாக நாளை வெள்ளிக்கிழமை முதல் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தொடர்ச்சியான மழை இடம்பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல ரஷ்யாவில் நிலநடுக்கம், பல நாடுகளில் சுனாமி என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. ரஷ்யாவின் கம்சாட்கா தீபகற்பத்தை நேற்று காலை 8.8 ரிக்டர் அளவில் தாக்கிய நிலநடுக்கத்தினால் உலகின் பல்வேறு நாடுகளை சுனாமி அலைகள் தாக்கியிருக்கிறது. இதனால் அநேகமான நாடுகள் கிளி கொண்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. ரஷ்யாவில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கம் இது உலக இதுவரையான காலப்பகுதியில் உலகத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களில் 6வது வலிமையான நிலநடுக்கம் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதேபோல அத்துமீறி மீன்பிடித்த தமிழக மீனவர்கள் 14 பேர் கைது என்ற செய்தியும் மேல்பக்க செய்தியாக வெளியாகி இருக்கிறது. இவைதான் உதயனுடைய இன்றைய முன்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையில் வெளியான செய்திகளை பார்க்கலாம். குழந்தையை அணைத்தபடி மனித எலும்புக்கூடு மீட்பு, செம்மணி புதைக்குடி அகழ்வில் பதைக்கும் மர்மங்கள் அப்படியான பிரதான தலைப்புச் செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேபோல கொழும்பில் 155 இந்திய பிரஜைகள் கைது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. கொழும்பில் விசா காலம் முடிவடைந்து சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த 155 இந்திய பிரஜைகள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் புலிகள் காலத்து ஆயுதங்கள் தெற்கில் பாதாள கும்பல்களிடம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. விடுதலை புலிகள் காலத்து ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்த தெற்கு பாதாள உலக உறுப்பினர்கள் மற்றும் குற்றவியல் கும்பல்களுக்கு வாடகைக்கு வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்கள் 90 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன அனுமதி வழங்கியிருக்கிறார். கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி கிருபத்கொட போலீசாரால் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் T56 ரக துப்பாக்கிகள், 30 ரவைகள் கொண்ட மேகசின் மற்றும் 5.65 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் குறித்த T56 ரக துப்பாக்கியை வவுனியாவில் இருந்து கொழும்பு பகுதிக்கு கொண்டு சென்று குற்றத்தை செய்ய 3ஆம் தரப்பினரிடம் ஒப்படைத்த பின்னர் அதனை வவுனியாவிற்கு திருப்பி அனுப்பும் திட்டங்கள் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. லலித் குகன் காணாமல் போனோர் வழக்கு யாழ் நீதிமன்றில் முன்னடியாக மறுப்பு, கொழும்பு நீதிமன்றில் சாட்சியம் அளிக்க தயார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. லலித் குகன் காணாமல் போன வழக்கில் யாழ்ப்பாணம் நீதிமன்றில் சாட்சியம் அளிக்க மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச கொழும்பு நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க தயார் என்று சொல்லி அறிவித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. பாம்பு கடிக்கிழக்கான இளைஞன் உயிரிழப்பு, புத்தூரில் இசை நிகழ்வுக்கு சென்றபோது விபரீதம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. நாவற்குழியில் 22 இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்ட வழக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி தீர்ப்புக்கு திகதியிடப்பட்டது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. 1996ஆம் ஆண்டு நாவற்குழி படைமுகாமில் இராணுவ அதிகாரியாக இருந்த துமிந்த கெப்படிபிலாவ தலைமையிலான படையினர் கைது செய்து கொண்டு சென்ற 24 இளைஞர்கள் பின்னர் காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள். இது தொடர்பான வழக்கு இவ்வாறு திகதியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல சம்பூரில் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் தொடர்ந்து அகழ்வதா இல்லையா ஆகஸ்ட் 6ஆம் தேதி கூட்டம் நடத்த நீதிமன்றம் தீர்மானம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. கட்டங்கிடப்பட்ட செய்தியாக அச்சுவெளியில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. 4 மனித எச்சங்கள் நேற்றும் அடையாளம் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியில் புதிதாக 4 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் 2ஆம் கட்டத்தின் 25ஆம் நாள் அகழ்வுகள் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிலையில் 4 புதிய மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. குழு இசை போட்டி முடிவு எதிர்மனுதாரர்களுக்கு மேல் நீதிமன்றம் கட்டளை என்ற செய்தியும் கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாக இருக்கிறது. இவைதான் இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாகவும் முன்பக்க செய்திகளாகவும் காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் யாழ் தினக்குரலில் வெளியாக இருக்கக்கூடிய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது. பெரிய எலும்புக்கூட்டை கட்டி அடித்தபடி குழந்தை ஒன்றின் எலும்புக்கூடு மீட்பு என்ற செய்தி செவ்வாய்க்கிழமை அடையாளம் காணப்பட்டு நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. சித்தப்பாதி மனித புதைகுழி அகழில் முக்கிய சான்று பொருள்களாக இது அமையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுவதாகவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதாக 4 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டது என்ற செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. நாவற்குடி இளைஞர்கள் காணாமல் போனமை குறித்த வழக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி தீர்ப்புக்காக ஒத்திவைப்பு என்ற நீதிமன்ற உத்தரவு தொடர்பான செய்தியும் புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது. பாம்பு கடிக்கு இலக்கான இளைஞர் உயிரிழப்பு யாழ் புத்தூரில் சம்பவம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. வாட்ஸ்அப் ஊடாக மோசடி, மக்களுக்கு போலீசார் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. வாட்ஸ்அப் கணக்குகளுக்கு ஊடுருவி போலி அழைப்புகள் குறுஞ்செய்திகள் ஊடாக பண மோசடி முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி கூறப்படுகிறது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் கூறினாலும் உள்ளக விசாரணை பொறிமுறையை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாரில்லை.
பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் புறந்தள்ளும் உள்ளக பொறிமுறையின் ஊடாக மனித உரிமை மீறல்கள் படுகொலைகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் குறிப்பிட்டிருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என வலிந்து காணாமலாக்கப்பட்டோரினுடைய உறவினர்கள் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னொலிகோட வழக்கை இவருடைய இறுதிக்குள் முடிக்க அரசுக்கு அழுத்தம் கொடுங்கள் அப்படி என்று சொல்லி பிரகீத் எக்னொலிகோடையினுடைய மனைவி கோரியிருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையம் அமைப்பதற்கு முயற்சி நீதிமன்றத்தை நாடி நிறுத்த வலி தெற்கு பிரதேச சபை தீர்மானம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ் கந்தரோடை பௌத்த மத்திய நிலையத்தை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அவ்வாறான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டால் அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாட வலி தெற்கு பிரதேச சபை தீர்மானித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. யாழ் கந்தரோடை அகழ்வு ஆய்வில் பழமையான அத்திவாரம் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாம் அப்படி என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. யாழ்ப்பாணம் கந்தரோடை தொல்லியல் திணைக்களத்திற்குரிய நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வில் நிலத்தின் கீழ் அத்திவாரம் ஒன்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லலித் குகன் காணாமலாக்கப்பட்ட ஒரு வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்கு தயார், ஆனால் யாழ்ப்பாணம் செல்ல மாட்டேன் கோட்டா என்று தலைப்பிட்டு அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இவைதான் யாழ் தினக்குரலினுடைய முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அதிகாலை மனித புதைகுழி குழந்தையுடைய எலும்புக்கூட்டை அணைத்தபடி எலும்புக்கூடு மீட்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. குழந்தையுடையது என்று கருதப்படும் எலும்புக்கூட்டை அரவணைத்தவாறு பெரிய எலும்புக்கூடு ஒன்று அதிகாலை மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த இரு மனித எலும்புக்கூடுகளும் நேற்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்டதாக சட்டத்தண்ணி ரணிதா ஞானராஜா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அதே நேரம் கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக நாவற்குடியில் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் 22 பேரின் ஆட்கொணர்வு வழக்கின் தீர்ப்பு ஆகஸ்ட் 28க்கு ஒத்திவைப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. எக்ஸா கப்பல் நிறுவனம் இலங்கைக்கு இழப்பீடு வழங்குவதற்கு இணக்கம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. கடற்பரப்பில் தீ விபத்துக்குள்ளான கேரள கப்பலினுடைய அந்த சூழலுக்கு ஏற்பட்ட மாசுகளுக்கான இழப்பீடு கோரியிருந்தது நீதிமன்றம். அதன் அடிப்படையில் அதனை வழங்குவதற்கு அவர்கள் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. சாட்சியம் அளிப்பதற்கு தயார், யாழ் நீதிமன்றம் முற்பட முடியாது என்று சொல்லி கோட்டா அறிவித்திருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது. பயிரிடப்படாத நிலங்கள் பற்றிய தகவல்கள் திரட்ட நடவடிக்கை அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. விவசாய உற்பத்தி மேற்கொள்ளப்படாத நிலங்கள் பற்றிய தகவல்களை திரட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக, இந்த நிலங்கள் ஏற்றுமதி உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படும் என்று சொல்லி கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. போதைப்பொருள் குற்றம் 1,22,913 பேர் கைதாகினர் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த ஆண்டில் நேற்று முன்தினம் வரை போதைப்பொருள் சார்ந்த குற்றங்களுக்காக 1,22,913 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சம்பூரில் மனித எலும்பு எச்சம் அகழ்வு பணிகள் குறித்து ஆகஸ்ட் 6 விசேட கூட்டம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இந்தியாவுடன் ஒப்பந்தம் எதிர்த்து வழக்கு தாக்கல் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இலங்கையர்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லுபடியற்றதாக கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமானி ரிசாத் ஹமீத் என்று சொல்லக்கூடிய நபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. 20,000 மாணவர்கள் 3 வருடங்களில் விலகல் பிரதமர் ஹரணி சுட்டிக்காட்டு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. கற்றல் நடவடிக்கையில் இருந்து கடந்த 3 வருடங்களில் 20,000 மாணவர்கள் இடைவிலகினர் என்று சொல்லி கல்வி உயர்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. பாம்பு தீண்டி இளைஞர் உயிரிழப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. புத்தூரில் இசை நிகழ்ச்சிக்கு சென்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. பௌத்தமயமாகும் கந்தரோடு எதிராக நீதிமன்றத்தை நாடுவோம் வலி தெற்கு பிரதேச சபை தீர்மானம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இவைதான் இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. நன்றி. இன்றைய தினமும் யாழ்ப்பாணத்தில் இருந்தபடியாக இருக்கக்கூடிய ஈழநாடு, யாழ் தினக்குரல், உதயன், வலம்புரி ஆகிய பத்திரிகைகளுடைய முன்பக்க செய்திகளை பார்த்திருக்கிறோம்.